ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பாபாவின் அற்புதங்கள்னு சொல்லி பல இனிக்கும் லீலைகளை யூடியூப்பில் ஒரு ஆடியோ புக்காக நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோங்க. இந்த வாரம் வியாழக்கிழமை நம்ம பார்க்க போகிற ஒரு பாபா சம்பந்தமான விஷயம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா டெய்லி ரொட்டீன் அப்படின்றது ஒன்று இருக்கும். என்ன டெய்லி ரொட்டீன்? நம்ம காலையில் எந்திரிப்போம், ரெஸ்ட் ரூம் போவோம், அதுக்கடுத்து சாமி கும்பிடுவோம், அப்புறம் சாப்பிடுவோம், அப்புறம் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி அடுத்து எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்க வருவோம். இது டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு விதமான டெய்லி ரொட்டீன். நம்ம பாபாவுடைய ஒன் ஆஃப் த டெய்லி ரொட்டீனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாபா பார்த்தீங்கன்னா ஷீரடியில் 60 வருஷம் இருந்தார். அவர் 16 வயசு பாலகனாக ஷீரடிக்கு வந்தார். அதுக்கடுத்து அவர் எங்கே போனாருன்னு தெரியலை. அப்புறம் சாந்த்பாய் பாட்டேலோடு அவர் திரும்ப ஷீரடிக்கு வந்தாருன்றதை சச்சரிதத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்போது அவர் சாந்த்பாய் பாட்டேலோட ஷீரடிக்கு வந்ததுக்கப்புறம் 60 வருடம் அவர் ஷீரடியை விட்டு வெளியே போகலை, ஷீரடியிலேயே இருந்தார். ஷீரடிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களான ரஹாத்தா, ரூயி, நீம்காவ் இந்த 3 கிராமங்களுக்கும் போவார். ஆனால் அவர் இந்த 3 கிராமத்தை தவிர்த்து வேறு எங்கேயுமே போகலை. அப்போது பாபா 60 வருஷம் ஷீரடியில் இருந்தப்போ அவருடைய ஒன் ஆஃப் த டெய்லி ரொட்டீன் என்னென்னா, அவர் பிக்ஷை வாங்க போவார். பிக்ஷைனா என்னென்னா, ஒரு சன்னியாசியோடைய தர்மமே என்னென்னா, கையேந்தி பிக்ஷை வாங்கி சாப்பிடணும். கையேந்தி ஒவ்வொரு வீட்லேயும் போய் கையேந்தி அவங்க கொடுக்குற உணவை வாங்கி சாப்பிட்றத தான் பிக்ஷான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பாபா 60 வருட காலமும் 5 வீட்டில் போய் பிக்ஷை எடுக்கிறாருங்க. அந்த 5 வீட்டில் எப்படி எடுத்தார், அந்த 5 வீட்டில் எதனால் எடுத்தார், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாபா பார்த்திங்கன்னா தினமும் காலையில் துவாரகமாயிலேருந்து அப்படியே வெளியே வருவார். வெளியே கரெக்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாவடி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற சாவடியை கிராஸ் பண்ணுவார். கிராஸ் பண்ணால் அங்கே இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கும். இப்போ ஹோட்டல் புன்னாமி அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் அந்த காலத்தில் சக்காராம் சில்கே அப்படின்ற ஒரு பக்தருடைய வீடு. இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங் இருந்த இடத்துல முன்னாடி இருந்த வீடு சக்காராம் சில்கேன்றவருடைய வீடு. இந்த வீடு தான். இந்த சக்காராம் சில்கே அப்படின்றவர் யாருன்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாபா பக்தர். இவருடைய வீடு தான் இங்கே சாவடிக்கு பக்கத்தில் இருந்துச்சு. இந்த சக்காராம் சில்கே இவங்க குடும்பம் ராஜஸ்தான்லேருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க. ஷீரடியில் இருந்தாங்க. ஷீரடியில் இருக்கும்போது இவங்க பெரிய லேண்ட் லார்ட். ஷீரடியில் நிறைய இடங்கள், நிலம், புலம், நிறைய சொத்துக்கள் இருந்துச்சு. இவங்களுடைய குல தெய்வம் யாருன்னா லட்சுமி நரசிம்மர். ஸோ இந்த பில்டிங்க்கு பின்னாடி, இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்குல்ல, இந்த பில்டிங்க்கு பின்னாடி பாபா இருந்த காலத்தில் இங்கே வீடு இருந்துச்சு, சர்க்காராம் சில்கேவோடைய வீடு. இந்த வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே, இது பார்த்தீங்கன்னா ஒரு கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பாபா இருந்த காலத்தில் பாபாவுடைய அனுமதியோட கட்டப்பட்ட கோவில். இந்த கோவில் லட்சுமி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்காங்க. இந்த லட்சுமி நரசிம்மர் தான் சக்காராம் சில்கே இருக்கார்ல, அவங்களுடைய குல தெய்வம் லட்சுமி நரசிம்மர். ஸோ பாபா இருந்த காலத்தில் பாபாவோட அனுமதியோட அவங்களுடைய குல தெய்வத்துக்கு இங்கே ஒரு கோவிலை கட்டுறாங்க. இந்த கோவிலுடைய காம்பவுண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கலாம், உள்ளுக்குள்ளே 3 சமாதி இருக்கும். முதல் சமாதி பார்த்தீங்கன்னா திரிகம்பக் அவருடைய சமாதி. 2வது சமாதி பார்த்தீங்கன்னா திரிகம்பக் அவங்களுடைய மனைவி தாராபாய் அவங்களுடைய சமாதி. 3வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராம்கீர் புவாவுடைய சமாதி. முதல்ல திரிகம்பக் அப்படின்றவர் யாருன்னா, சக்காராம் சில்கே சொல்கிறோம்ல, அந்த பாபா பிக்ஷை எடுக்கிற வீட்டில் ஒரு வீடான சக்காராம் சில்கே அவங்களுடைய குலதெய்வம் தான் இந்த லட்சுமி நரசிம்மன் சொன்னோம்ல. இந்த சக்காராம் சில்கேவுக்கு ஒரு பையன் இருக்கார். அந்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா திரிகம்பக்.
அந்த திரிகம்பக் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பாபா அவங்க வீட்டில் வந்து பிக்ஷை வாங்க வாராருன்னா இந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக பாபா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வேகமாக போய் சப்பாத்தி பாகிரி வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் பாபாவுக்கு கொடுப்பாரு. அன்பாக சந்தோஷமாக பாபாவுக்கு கொடுப்பாரு. அந்த திரிகம்பக்கோடைய சமாதி இங்கே இருக்குது, இந்த காம்பவுண்டுக்குள்ளே. லட்சுமி நரசிம்மர் இந்த கோவில் காம்பவுண்டுக்குள்ளே. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திரிகம்பக் அவங்களுடைய மனைவியோடைய சமாதி. அப்புறம் இன்னொரு சமாதி வந்து பார்த்திங்கன்னா ராம்கீர் புவா. இந்த ராம்கீர் புவாவையும் நம்ம சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதி சாப்டர் வருங்க. உதி சாப்டரில் நானா சாஹிப் சந்தோர்கர் அவங்களுடைய பொண்ணு மீனா தாய் வந்து பார்த்திங்கன்னா பிரசவ வேதனையால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாபா என்ன செய்வார்னா ஒரு உதி ஆரத்தி பாட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ராம்கீர் புவான்றவர்கிட்ட கொடுத்து அனுப்புவார். ஆக்சுவலாக அவருடைய பேர் வந்து பாபுகீர் புவா. பாபா வந்து அவரை ராம்கீர் புவான்னு கூப்பிடுவார். அந்த ராம்கீர் புவாவுடைய சமாதி இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே 3 சமாதி இருக்குது. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து ஒரு கதவு இருக்குல்ல, நுழைவு வாயிலில் கதவு இருக்குல்ல, நீங்கள் எல்லாமே ஃபோட்டோவில் பார்க்கலாம், வீடியோவில் ஃபோட்டோஸ் நம்ம காட்டிக்கிட்டே இருப்போம், அதில் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய நுழைவு வாயில், கர்ப்ப கிரகத்துடைய நுழைவு வாயில், அந்த நுழைவு வாயில் டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நம்பர் வந்து அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடக்குது, பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்த கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட டோர் நம்பர். இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் கொடுக்கப்பட்ட நம்பர். ஸோ இது பாபா பிக்ஷை எடுத்த ஒரு வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சக்காராம் சில்கே அப்படின்றவருடைய வீடு. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த திரிகம்பக் இருக்கார் பார்த்தீங்களா, சில்கேவுடைய பையன் திரிகம்பக், அவர் என்ன செஞ்சார்னா அவங்களுக்கு ஏற்கனவே பெரிய நிலங்கள் அதிகம் ஷீரடியில் நம்ம சொன்னோம்ல, இவங்களுக்கு சொந்தமான நிலம் தான் இன்றைக்கி ஷீரடியில் இருக்கிற சூப்பர் ஹாஸ்பிட்டல்ன்ற அந்த நிலம் வந்து இவங்களுக்கு சொந்தமானது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஷீரடி பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலமும் இந்த 2 நிலமும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமான நிலம். இந்த சக்காராம் சில்கே குடும்பத்துக்கு சொந்தமான நிலங்கள். இந்த நிலங்களை வந்து என்ன செய்கிறாருன்னா திரிகம்பக் வந்து ஷீரடி சன்ஸ்தானுக்கு எழுதி கொடுக்குறாரு. எதுக்காகனா பிற்காலத்தில் நிறைய பாபா பக்தர்கள் ஷீரடிக்கு வரப்போகிறாங்க, பாபாவை பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு வந்து இது உபயோகமாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த 2 நிலங்களையும் அவர் வந்து கொடுக்குறாருங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த காலத்தில் வந்து ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட நான் தான் செஞ்சேன், என் பேரை போடுங்க, என் குடும்பத்து பேரை போடுங்க அப்படிலாம் சொல்கிற காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய நிலங்கள் 2 நிலமும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து ஷீரடி சன்ஸ்தானுக்கு கொடுத்து பிற்காலத்தில் பாபா பக்தர்கள் வரப்போகிறாங்க, அவங்க பயன்பாட்டுக்கு இருக்கட்டும்னு சொல்லி எந்த ஒரு பெருமையும் ஆசைப்படாமல் இந்த சக்காராம் சில்கேன்றவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக பாபா பக்தர்களுக்காக இதை கொடுத்துருக்காங்கங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சக்காராம் சில்கேன்றவருடைய வீடு. பிற்காலத்தில் என்ன ஆகிருதுன்னா இந்த வீடை வந்து இடிச்சிட்டு ஒரு பில்டிங் கட்டுறாங்க. ஒரு பில்டிங் கட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் வச்சிடுறாங்க. ஒரு ஹோட்டல், 2 ஹோட்டல் இதெல்லாம் கட்டிடுறாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சாவடிக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங், சாவடிக்கு பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கிற பில்டிங். இந்த பில்டிங் தான் முதல்ல பாபா பிக்ஷை எடுத்த வீடாக இருந்துச்சு. சக்காராம் சில்கே அப்படின்ற பக்தர் இருந்த வீடு. அப்படியே நம்ம நேராக நடந்து போனோன்னா இங்கே ஒரு பில்டிங் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ராமச்சந்திரர் தாதா பாட்டேலுடைய வீடு. அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா பால்கனி வச்ச வீடாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடு. இது வந்து பாபா பிக்ஷை எடுத்த வீடு கிடையாது. இது என்னன்னா
பாபா வந்து பிக்ஷை வாங்கிட்டு வர்றப்போ இவர் வீட்டுக்கிட்ட தன்னுடைய கால்கள் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாஷ் பண்ணுவார். ஏன்னா பாபா எப்பயுமே பேர் ஃபுட்டில் தான் நடப்பார். 60 வருஷமும் வெறும் கால்களில் தான் அவர் நடந்தார். ஸோ அவர் வந்து பிக்ஷை வாங்க வர்றப்போ மழை காலமாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கும்ல. அப்போ வந்து அவர் எக்ஸாக்டாக இந்த ராமச்சந்திர தாதா பாட்டேலுடைய வீட்டில் அங்கே ஒரு செவத்துக்கு கீழே தான் அவர் கால்கள் ரெண்டையும் தேய்ச்சி கழுவுவாருங்க. கழுவுனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே வந்து ஒரு கல் இருக்கும். அந்த கல்லில் நல்லா தேய்ச்சி கழுவுவார். அந்த கல்லுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல் வந்து என்னென்னா, பாபா தான் பிக்ஷை வாங்கிட்டு வந்த அந்த நிறைய சாப்பாடு, தானியங்கள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே, அது எல்லாத்தையுமே அந்த ஹோலில் போடுவார். ஏன் அந்த ஹோலில் போடுவார்னா, பறவைகள், வாயில்லாத பூச்சிகள், எறும்புகள் இவங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. ஸோ பாபா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோலில் போடுவார். இந்த பாதம் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்து இந்த ராமச்சந்திர தாதா பாட்டேலுடைய குடும்பம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யாரும் தெரியாமல் இந்த இடத்துல மிதிச்சிடக்கூடாது. ஏன்னா பாபா எப்போ இந்த பக்கம் வந்தாலும் அவருடைய பொற்பாதங்கள், அவருடைய கால்கள் ரெண்டையும் தேய்ச்சி கழுவி அந்த குட்டி ஹோலில் வந்து பறவைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்குறாரு. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பாறை இருந்த இடத்துல ஒரு சின்ன பாதுகை மாதிரி செஞ்சிடுறாங்க. பாதுகை இருந்துச்சுன்னா யாரும் வந்து பார்த்திங்கன்னா மிதிக்க மாட்டாங்க, எந்த தவறான விஷயங்களும் நடக்காதங்க. அதனால ஒரு பாதுகை மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. அந்த பாதுகை எக்ஸாக்டாக இங்கே தான் இருந்துச்சு. இந்த பாதுகையை வினிமா வந்து பார்த்திங்கன்னா 1996 வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து சாய் சுதா மேகசின்ற ஒரு மேகசினை படிக்கிறாங்க. படிக்கும்போது பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஷீரடி ஷீரடி மக்கள் வந்து 2 கல் பாதுகைகள் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து சாய் சுதா மேகசினில் அம்மா படிக்கிறாங்க. அதில் ஒரு பாதுகை வந்து எங்கே இருக்குன்றத வந்து நம்ம போன வீடியோலேயே நம்ம சொன்னோம். பாபா வந்து பார்த்திங்கன்னா அம்பர்லா வச்ச படம், பாபா வந்து லெண்டிபாக்குக்கு போகிறப்போ கொடை பிடிச்சிட்டு போகிற படம், பாபா கூட கிருஷ்ணர் மாதிரி கால் வச்சுருப்பார். அந்த பாதுகை எப்படி உருவாச்சு இதெல்லாமே வந்து போன வீடியோவில் சொன்னோம். அப்போ இன்னொரு பாதுகையை வந்து வினிமா தேடுறாங்க. அந்த பாதுகையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு பாதுகையை தேடும்போது தான் என்ன நடக்குதுன்னா, பாபாவுடைய ரதம் பால்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாட்களில் ஹோலி, ராமநவமி, குரு பூர்ணிமா, விஜயதசமி, சிவராத்திரி இந்த நேரங்கள் எல்லாம் ஊர் பால்கி, ஊர் ரதம் சொல்லுவோம். அது வந்து ஊருக்குள்ளே போகும். அப்போ ஊருக்குள்ளே போகிறதுனால ரோடை வந்து பெருசாக கட்டணுன்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போது நிறைய பில்டிங்கை வந்து உடைக்கிறாங்க. அதில் ராமச்சந்திர தாதா பாட்டேலுடைய வீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடு வந்து ஆக்சுவலாக பெரிய வீடு. இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணும்போது என்ன கிடைக்கிதுன்னா, கரெக்டாக இந்த வீட்டோடைய இந்த செவுத்துக்கிட்ட கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதுகைகள் இருந்துச்சு. இதை வினியம்மா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகையை இப்போ ஷீரடிக்கு பக்கத்தில் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் கொராலேன்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாபா கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதுகையை கொண்டு போய் வினியமாக வச்சிடுறாங்க. ஸோ இப்படி தான் இந்த பாதுகை இங்கே உருவாச்சு. இந்த பாதுகை 2 பாதுகையையும் வினியமாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ராமச்சந்திர தாதா பாட்டேல் வீட்டை கிராஷ் பண்ணால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேட் பாயாஜி அப்பா கோட்டை பாட்டேல் அப்படின்றவருடைய வீடு இருக்குங்க. இந்த வீடு யாருடைய வீடுன்னா, நிறைய பேர் புதுசாக ஷீரடி வர்றவங்க ஓ பாயாஜி அப்பனா இது பாய்ஜாமா வீடு அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து பாயாஜின்றது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஜான்றது வந்து வேறு, பாயாஜின்றது வேறு. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடுவாங்க நிறைய பேர். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கிறதுனால இதை பதிவு பண்ணுறேன். பாயாஜி அப்பா கோட்டை பாட்டீல் வேறு, பாய்ஜாமா வேறு. இந்த பாயாஜி அப்பா கோட்டை பாட்டீல் அப்படின்றவர் யாருன்னா,
நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் இவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. பாபா இருந்த காலத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி நடக்குது. அப்போது பீர்காவ்ன்ற வில்லேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுற ஒரு பொசிஷனில் இருக்கார். எப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் ஃபைனான்சியராக அவர் வந்து பார்த்திங்கன்னா பீர்காவ் வில்லேஜில் வேலை பார்க்குறார். இந்த பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக ஸ்ட்ராங் பாபா டிவோட்டி. இவர் வந்து 11 வயசுலேயே பாபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாபா கூட சேவை பண்ணிக்கிட்டு பாபா கூடயே இருந்தார். இந்த பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில், ராமச்சந்திர தாதா பாட்டில், தாத்தியா கோட்டை பாட்டில் இந்த 3 பேரும் வந்து ஒரே தட்டில் தான் சாப்பிடுவாங்க. பாபா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷீரடியில் துவாரகமாயில் என்ன சமைச்சாலும் அவர் மதியம் சாப்பிட்றப்போ இந்த ஒரே தட்டில் இந்த 3 பேரும், ஒன்று வந்து இந்த பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில், ராமச்சந்திர தாதா பாட்டில், தாத்தியா கோட்டை பாட்டில் இந்த 3 பேரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க 3 பேர்த்துக்குள்ளே இருக்கும். அந்த லேட் பாயாஜி அப்பா கோட்டை பாட்டிலுடைய வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 200-250 வருஷம் ரொம்ப பழமையான வீடுங்க. இந்த வீடு எப்படி 200 வருஷத்துக்கு மேலே பழமையான வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த வீட்டோடைய டோர் நம்பர் பாருங்கள், ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீட்டில் வந்து ஒரு டோர் நம்பர் இருக்குல்ல, இந்த டோர் நம்பர் நம்ம ஏற்கனவே சொன்னோம், பிரிட்டிஷ் காலத்தில் கொடுக்கப்பட்ட கதவு நம்பர். பாபா ஷீரடிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த வீடு இங்கே தான் இருக்குது. இந்த வீடு பாயாஜி அப்பா கோட்டை பாட்டிலோட வீடு. இவரை வந்து சாய் சச்சரிதத்தில் எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா, சாய் சச்சரிதத்தில் பாபாவுடைய மகா சமாதி சாப்டர் வருங்க. அந்த மகா சமாதி சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருப்பார். அப்போ நிறைய பக்தர்களை சாப்பிட்றதுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிடுவார். குறிப்பிட்ட சில பக்தர்கள் தான் துவாரகமாயில் இருப்பாங்க. அப்போது இந்த பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில் அவர் வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாயில் இருப்பார். நிமோன்கர் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகளில், துவாரகமாய் படிக்கட்டுகளில் உட்காந்துருப்பார். கொஞ்ச நேரத்தில் நிமோன்கர் என்ன நினைப்பாருன்னா, பாபாவோடைய பிராணம் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பாபாவோடைய வாயில் அப்படியே விடுவார். அப்போ பாபா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போது அவர் என்ன செய்வார்னா, இந்த பாயாஜி அப்பா கோட்டை பாட்டிலுடைய தோளில் சாஞ்சு அவருடைய பிராணம் பிரியுங்க. இவருடைய தோளில் சாஞ்சு உயிர் பிரியறதுக்கு முன்னாடி பாபா என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்ன தகடி வாடா அந்த கல் கட்டடத்தில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பிரியும். கரெக்டாக பாபாவுடைய பூத உடல் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தோளில் சாஞ்சு தான் அவருடைய பிராணம் பிரியும். அதுக்கடுத்து இவர் வந்து மடியில் பாபாவை வந்து வச்சுருப்பார். இந்த பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில தான் நம்மளுடைய சாய் சச்சரிதத்துலேயும் சொல்லியிருப்பாங்க. இந்த பாயாஜி அப்பா கோட்டை பாட்டிலுடைய படம் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே ஒரு பாதுகை இருக்குல்ல, இங்கே வந்து பாயாஜி அப்பா கோட்டை பாட்டிலுடைய படத்தை பார்க்கலாம். இந்த பாயாஜி அப்பா கோட்டை பாட்டிலுடைய வம்சாவளிகள் தான் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்லாம் தங்கியிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மியூசியமாக வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போய் இந்த வீட்டெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாபா கொடுத்த காயின்ஸு, பாபாவுடைய பாதுகை இதெல்லாமே வந்து இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதெல்லாமே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஷீரடி சன்ஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, பாபாவுடைய வியாழக்கிழமை பால்கி, அந்த பால்கி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாபாவுடைய பல்லக்கு வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாயிலிருந்து சாவடிக்கு வருங்க. அந்த சாவடிக்கு வந்தப்போ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய பாதுகாவையும் சட்காவையும் தூக்கிட்டு சாவடிக்குள்ளே கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க. அந்த அங்கீகாரம் இவங்களுக்கு ஷீரடி சன்ஸ்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாபா பிக்ஷை எடுத்த இன்னொரு வீடு. இதுக்கடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாய் ஜாமா வீட்டுக்கு போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாய் ஜாமா வீடு. இந்த பாய் ஜாமா வந்து பார்த்திங்கன்னா சாய் சச்சரிதத்தில் சாப்டர் 8 சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் சச்சரிதம் என்கிட்ட இல்லை, நான் நினைக்கிறேன் 7 or 8 வந்து பாய் ஜாமாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவங்க கதை வரும்.
இந்த பாய்ஜாமா வந்து யாரு? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்பத் கோட்டே பாட்டேல வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஷீரடிக்கு வருவாங்க. ஷீரடிக்கு வந்தோனேவும் கண்பத் கோட்டே பாட்டேலும், பாய்ஜாமாவும் முதல்ல பாபாவ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அங்கீகரிக்கல. அதுல குறிப்பிட்ட சில பேர் தான் பாபா வந்து ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. அதுல இந்த தம்பதியினரும் ஒண்ணு. பாய்ஜாமாவும், பாய்ஜாமா ஹஸ்பண்ட் கண்பத் கோட்டே பாட்டேல் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, பாபா வந்தப்பவேவும் அவர வந்து இவர் ஒரு பெரிய மகான்னு அறிஞ்சுக்கிட்டவங்க இவங்க 2 பேரும். இந்த பாய்ஜாமா வந்து பார்த்தீங்கன்னா, சாய் சச்சரிதத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாபா வந்து 16 வயது பாலகனாக வந்தப்போ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பிக்ஷை வாங்கலாம் வரமாட்டார். அவர் வந்து ஏதாச்சும் ஒரு காட்டுக்குள்ள, புதர்கள்ல எங்கேயாச்சும் அமர்ந்திருப்பார். ஸோ, பாய்ஜாமா என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் பசியில இருப்பாருன்னு சொல்லிட்டு, தன்னுடைய பையன் தாத்தியா கோட்டை பாட்டேல கூப்பிட்டுக்கிட்டு, தலையில ஒரு கூடை மாரி வச்சுக்கிட்டு, அதில உணவுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு, பாபாவ தேடி போவாங்க. தேடி போய் பாபா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்கள்ல உட்காந்துருப்பார். அவரை தேடி கண்டுபிடிச்சு, அந்த உணவை பரிமாறிட்டு அவங்க ரிட்டர்ன் பேக் ஷீரடிக்கு வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா பார்க்கணும். என்னன்னா, இன்னைக்கு வந்து நாகரீகங்கள், நிறைய மாற்றங்கள், நிறைய சுதந்திரம், நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக அவங்க வந்து ஆண்களை விட தன்னம்பிக்கையோட பல ட்ராவல், பல பயணங்கள், பல பகுதிகளுக்கு போகிறாங்க. ஏன் ஆகாயத்துக்கே போயிட்டாங்க, ராக்கெட்டில் போயிட்டாங்க. பெண்கள் வந்து ஆண்களை விட ஆண்களுக்கு நிகரானவங்க நாங்கன்னு சொல்லி அவங்க அவ்வளோ இண்டிபெண்ட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்பயும் சில இடங்களில் இந்த காலகட்டத்திலையும் சில பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் பாபா இருந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு மேலே, 150 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு பெண்மணி வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதில் பாய்ஜாமா வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு 3rd 4th பர்சனை வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அதுவும் வந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உணவு கொடுத்துட்டு அவங்க திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து ஆகும். ஏன்னா பாபா ஒரு இடத்துல இருக்க மாட்டார். அவர் பல இடத்துல மாறி மாறி இருப்பார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல புதர்களில் அவர் உட்காந்துருப்பார். அவரை தேடி கண்டுபிடிச்சி உணவு கொடுத்துட்டு வரணும். அப்போது இவங்க வீட்டுக்கு வந்தோடனேவும் இந்த ஊர் மக்கள் எப்படி பேசுவாங்க, உற்றார் உறவினர்கள் எப்படி பேசுவாங்க, இந்த வீட்டில் இருக்கிற பாய்ஜாமாவுடைய மாமியார், அத்தை, அவங்க வந்து எப்படி பேசுவாங்க, இதை மீறியும் அவங்க உணவு கொடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பாய்ஜாமாவுடைய ஹஸ்பண்ட் கண்பத் கோட்டே பாட்டேல். ஏன்னா கண்பத் கோட்டே பாட்டேல் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அதை தான் ஆரம்பத்திலே சொன்னோம், பாபா வந்தப்போ அவரை வந்து அங்கீகரித்ததில், அவரை ரெகக்னைஸ் பண்ணதில் ஒரு தம்பதினா அது இவங்க 2 பேர் தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, பாய்ஜா நீ போமா, போய் பாபாவுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் சந்தோஷமாக கொடுத்துட்டு வான்னு இவர் தான் சொல்லி அனுப்புவார். ஸோ அதனால இவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த உணவுகளை வந்து கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ பாய்ஜாமாவை பற்றி நம்ம படிப்போம், ஆனால் பாய்ஜாமா ஹஸ்பண்டை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறோம். ஸோ இந்த இடத்துல நான் இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த பாய்ஜாமா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆன்செஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு விருந்து வைக்கிறாங்க. எப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, முன்னோர்களுக்கு வந்து வருஷத்தில் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா திதி கொடுப்போம். மாகாளய அமாவாசை, இல்லை தை அமாவாசை, இல்லை ஆடி அமாவாசையில் வந்து உணவுலாம் கொடுத்து திதி கொடுப்போம், தர்ப்பணம் பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கும்ல. அதுபோல் அந்த ஒரு நிகழ்வு வந்து பாய்ஜாமா வீட்டில் நடக்குதுங்க. இந்த பாய்ஜாமா வீட்டில் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர்த்தை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு சாப்பிட வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாதி கிராமமே பாய்ஜாமா வீட்டுக்கு உணவு சாப்பிட வராங்க. பாய்ஜாமா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே வந்து
நம்ம உழைக்கணும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேர்வை சிந்தணும், அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பாய்ஜாமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பமே வந்து ரொம்ப செல்வாக்கு மிக்க குடும்பம், ரொம்ப சொத்து அவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடு, குதிரை எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பாய்ஜாமா தான் பார்த்துக்கிறணும். பாய்ஜாமா தான் தண்ணி காட்டுறது, இந்த புல் கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டுக்கு கெஸ்ட்டு வர போகிறாங்க, அப்போ வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, வீட்டுக்கு கெஸ்ட்டு வரப்போ அந்த கெஸ்ட்டுக்கு வந்து உணவு செய்யணும். இது எல்லாமே வந்து பாய்ஜாமா தான் பண்ண போகிறாங்க. ஹெல்ப்புக்கு கூட 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ பாய்ஜாமா வாஸ் வெரி பிஸி, ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, பாய்ஜாமா வந்து அவங்க வீட்டில் வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னா நாளே பாய்ஜாமா வந்து பாபா கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, பாபா நீ உணவு எங்கேயும் சாப்பிட்றாதீங்க, நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபுட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாபாவும் சரிங்க பாய்ஜாமா கிட்ட சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, பாய்ஜாமா வீட்டுக்கு நிறைய விருந்தாளிகள் வந்துடுறாங்க. வந்ததுனால பாய்ஜாமா வாஸ் வெரி பிஸி. அவங்க வந்து அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறதுலையே டைம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு 4 மணி போல் கெஸ்டெல்லாம் போனதுக்கு பிறகு ரிலாக்ஸாக பாய்ஜாமா வந்து அப்படி உட்கார போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது, பாபா கிட்ட நம்ம சொல்லியிருந்தோமே, பாபா வந்து உணவுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரே, பாபா பசியில் இருப்பாரேன்னு சொல்லிட்டு பாய்ஜாமா என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக சமையல் கட்டுக்குள்ளே போய் அவங்க என்ன உணவு இருக்கோ அதை அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பொட்டணம் மாதிரி செஞ்சு அதை வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்து, வேகமாக போய் பாபாட்ட கொடுமா, போமான்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குழந்தை வேகமாக ஓடுது. ஓடி போய் துவாரகமாயோடைய படிக்கட்டில் ஏறுறதுக்குள்ள பாபா என்ன பண்ணுறாருன்னா நிப்பாட்டுறாரு. நீ வந்து நேராக பாய்ஜாமா கிட்ட போ, பாய்ஜாமா வந்து பார்த்தேன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் சப்ஜி செஞ்சாங்க, அந்த சப்ஜியை வந்து கொடுக்க மறந்துட்டாங்க, உங்ககிட்ட வந்து அந்த சப்ஜி இல்லை, அந்த சப்ஜியையும் வாங்கிட்டு வான்னு பாபா சொல்லிடுறாரு. எப்படின்னு பாருங்கள். என்னென்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வராங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு டின்னருக்கு அவங்கள நம்ம கூப்பிட்ருக்கோன்னா நம்ம வந்து ஒரு வெரைட்டியாக ஏதாச்சும் ஸ்வீட் ஏதாச்சும் செய்வோம். அதுபோல் பாய்ஜாமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் சப்ஜி செஞ்சுருக்காங்க. அவசரத்தில் அந்த சப்ஜியை கொடுக்க மறந்துட்டாங்க. ஸோ பாபா அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த உணவை வாங்கவே இல்லை. வாங்கிறதுக்கு முன்னாடியேவும் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, சப்ஜி கொடுக்க மறந்துட்டாங்க பாய்ஜாமா, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி பல இனிக்கும் விஷயங்கள் வந்து இந்த வீட்டில் நடந்திருக்குங்க. இந்த வீட்டோட இபி பில், எலக்ட்ரிக் பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கண்பத் தாத்தியா கோட்டே பாட்டேல் அவருடைய பேரில் தான் இபி பில்லே வருங்க. ஸோ இந்த வீட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு, ஹானர் பண்ணியிருக்காங்க. இப்போது பாய்ஜாமாவுடைய வம்சாவளிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இல்லை. அவங்க வந்து ஒரு மார்வாடிக்கு இந்த வீட்டை விற்றுட்டாங்க. இப்போது என்ன நடந்துச்சுன்னா, பாய்ஜாமாவுடைய வம்சாவளிகள் ஷீரடியில் பக்கத்தில் ஒரு நல்ல வேறு ஒரு இடத்துல சொந்தமாக பில்டிங் கட்டி அவங்க போயிட்டாங்க. இப்போ காலத்தின் சூழ்நிலையால் வசதிக்கு ஏற்பட அவங்க மாறிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து பாயாஜி அப்பா கோட்டை பாட்டேல் வீட்டில் பார்த்தோம்ல, ஷீரடி சன்ஸ்தான் வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்களே, அதே போல் பாய்ஜாமாவுடைய வம்சாவளிகளுக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்குது. என்ன அங்கீகாரம் அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க இல்லாமல் பாபாவுடைய பால்கி வந்து எடுக்க மாட்டாங்க. பாய்ஜாமாவுடைய வம்சாவளிகள், தாத்தியா கோட்டை பாட்டேல் குடும்பம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தில் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் இருக்கணும் பாபாவுடைய பால்கி. அப்போது அவங்க வந்து இருந்தால் தான் அந்த பால்கியவே எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய படம் இருக்குது பார்த்தீங்களா, படத்தை வந்து கரெக்டாக பல்லக்கில் இருந்து சாவடிக்கு தூக்கிட்டு வர்ற அங்கீகாரம் இவங்களுக்கு ஷீரடி சன்ஸ்தான் கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் சாவடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை பாபாவுடைய பால்கியில் வந்து சாவடியில் ஒரு ஆரத்தி நடக்கும். அந்த ஆரத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வந்து ஹூக்கா வச்சு எடுக்கிற அங்கீகாரமும் நம்மளுடைய இந்த பாய்ஜாமாவுடைய குடும்பத்துக்கு தான் இருக்குங்க. ஸோ இந்த அங்கீகாரம் வந்து பார்த்திங்கன்னா பாபா இருந்த காலத்திலேயே நடக்குது. எப்படின்னா பாபாவுடைய சாய் சச்சரிதத்தில் சாவடி ஊர்வலம் இருக்கும், சாப்டர் 37. அந்த சாவடி ஊர்வலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள், மேஜிஸ்ட்ரேட்டு, ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தாத்தியா வர்ற வரைக்கும் பாபா காத்துக்கிட்டு இருப்பார். தாத்தியா வந்து மாமா சலா அப்படின்னு சொன்னாதான் அந்த ஊர்வலமே ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து இன்றைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுடைய தாத்தியா குடும்பம், பைஜாமா குடும்பத்துலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் இருக்கணும். ப்ளஸ் இவங்க ஹூக்கா வச்சு எடுக்கிறாங்க. இந்த அங்கீகாரம் இருக்குது. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தாத்தியா வந்து பாபாவை வந்து மாமா சலா அப்படின்னு சொல்கிறாரு. பாபா வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து மாமா சலான்றாரு. ஆனால் நம்ம சீரியல், மூவிஸ் இதெல்லாம் பார்க்குறதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறோன்னா, பாய்ஜாமா வந்து பாபாவுடைய அம்மா இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வராங்க. ஆக்சுவலாக பாய்ஜாமா வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய அக்கா பையன் வந்து பார்த்திங்கன்னா மாமான்னு தான் கூப்பிடுவார். தாத்தியா வந்து பாபாவை வந்து மாமா அப்படின்னு தான் கூப்பிட்றாரு. ஸோ அதை வந்து மாற்றாதீங்க, அந்த உறவு முறைகளை மாற்றாதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2வது வீடு நம்ம பார்க்க போகிறோம். என்ன தீபக்கு நீ 2வது வீடுன்னு சொல்கிற? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 4வது வீடு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சக்காராம் சில்கே வீடு, 2வது பாயாஜி அப்பா கோட்டை பாட்டேல் வீட்டுக்கு போனோம்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2வது வந்து வாமன் ராவ் கோன்கர்ன்றவருடைய வீடு. அந்த வீட்டை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், தெரியாமல் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த வீட்டை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். நல்லா கேட்டுக்கோங்க. துவாரகமாயை விட்டு பாபா வெளியே வந்தோடனேவும் முதல் வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சக்காராம் சில்கேவுடைய வீடு. அந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் பார்க்குறீங்களா, ஹோட்டல் சாவடி NX அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங் பார்க்குறீங்களா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பாபா இருந்த காலத்தில் இங்கே ஒருத்தவருடைய வீடு இருந்துச்சு. அது வந்து வாமன் ராவ் கோன்கர் அப்படின்றவருடைய வீடு. இந்த வாமன் ராவ் கோன்கர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சொந்தமான இடம் தான் லெண்டி பாக். பாபா வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் ஹிஸ் டெய்லி ரொட்டீன், அவர் வந்து காலையில் 8 மணிக்கும் சாயங்காலம் 3 மணிக்கும் லெண்டி பாகுக்கு போவார். ஸோ அந்த லெண்டி பாகுடைய இடத்த வந்து இவங்க மோரேஸ்வர் பிரதானுக்கு வந்து விற்றுருவாங்க. இந்த வாமன் ராவ் கோன்கரை வந்து சாய் சச்சரிதத்துலேன்னு சொல்லியிருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் வந்து மலேரியாவால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பாதிக்கப்பட்டிருக்கும் போது பாபா என்ன செய்வார்னா ஏணியை கொண்டு வந்து போட சொல்லுவார்ல, அந்த ஏணியில் ஏறி அப்படியே கூரை வழியாக நடந்து கீழே இறங்கினோனையும் ராதாகிருஷ்ணமாய் வந்து குணமாயிருவாங்கன்னு சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த ஏணி கொண்டு வந்து போட்டார்ல, அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கி ஷிம்பி காம்ப்ளேக்கர். அவருடைய பேர் வந்து வெங்கி ஷிம்பி காம்ப்ளேக்கர். அந்த ஏணியை கொண்டு வந்து போட்டோன்னேவும் பாபா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 2 ரூபாய் கொடுத்துருப்பாரு. அப்போ சுற்றி இருந்தவங்களாம் எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன பாபா ஏணியை கொண்டு வந்து கொடுத்ததுனால 2 ரூபாய் கொடுக்குறீங்க, காசு எவ்வளோ முக்கியம் தெரியுமா பாபா அப்படின்னு சுற்றி இருக்கவங்களாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவரை வந்து நான் சேரை இங்கே போடுங்கன்னு சொல்கிறேன், அந்த சேர் போட்டதுனால அவருக்கு நான் 2000 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுபோல் அன்றைக்கி 2 ரூபான்றது வந்து ரொம்ப பெரிய தொகை. அப்போது எல்லாருமே வந்து பாபாவை இப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த வெங்கி ஷிம்பி காம்ப்ளேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களே இல்லை. அந்த பாபா 2 ரூபாய் கொடுத்ததுனால அவருக்கு வந்து 2 குழந்தைங்க பிறந்துச்சுங்க. ஸோ அதனால தான் பாபா வந்து பார்த்திங்கன்னா ஏணி போட்டதுனால 2 ரூபாய் கொடுத்தாருன்னு பின்னாடி புரிஞ்சுக்கிட்டாங்க. பாபாவை கேட்டவங்க எல்லாருமே வந்து பின்னாடி புரிஞ்சுக்கிட்டாங்க. பாபா செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணக்கர்த்தா எதையுமே நம்மளால் கணிக்க முடியாது. எல்லாம் அவர் தான் சொல்லுவார் பிற்காலத்தில். அதுக்கு நமக்கு வந்து ஸ்ரத்தா, சபூரி, பொறுமை, நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பாபா பிக்ஷை எடுத்த 2வது வீடு. இதில் வந்து வினிமா எப்பயுமே என்கிட்ட சொல்லுவாங்க, தீபக் I can't able to judge which is the first and second house. So in a book I want to tell this is the first house அப்படின்னாங்க.
எப்படின்னா, என்னால் கணிக்க முடியல இதில் எது முதல் வீடு ரெண்டாவது வீடுன்னு. ஆனால் புத்தகத்தில் எழுதுறதுனால நான் வந்து ஏதாச்சும் ஒரு வீட்டை முதல் வீடுன்னு சொல்லணும். அதனால நான் சக்காராம் சில்கே வீட்டை முதல் வீடுன்னு சொல்லிட்டேன்றாங்க. என்ன நடக்குதுன்னா, நீங்கள் எல்லாருமே குக்கிங் உமன்ஸ் இப்போ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, நிறைய தாய்மார்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இந்த கதையை. ஒரு நாள் உங்கள் வீட்டில் குக்கிங் வேகமாக முடியும், இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வந்து லேட்டாக நடக்கும். ஸோ குக்கிங் வந்து நம்ம சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக இந்த டயத்தில் நம்ம முடிக்கலான்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது பாபா என்ன பண்ணுவார்னா, இந்த 2 வீட்டுக்கு நடுவில் நின்றுவார். ஆக்சுவலாக இந்த பக்கம் இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சக்காராம் சில்கே வீடு, ஆப்போசிட்டில் வாமன் ராவ் கோன்கர் வீடு. பாபா இந்த 2 வீட்டுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு ஓ போபாலி பிக்ஷாதே அப்படின்னு கத்துவார். கத்தும்போது ஒரு நாள் இவங்க வீட்டில் வேகமாக முடிஞ்சிருக்கும், இவங்க உணவு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு நாள் சக்காராம் சில்கே வீட்டில் உணவு முடிஞ்சிருக்கும், அவங்க பையன் திரிகம்பக் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு செகண்ட் ஹவுஸ்ன்றது நம்மளால் கணிக்க முடியாது, நம்மளால் தெரியாது. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பாபா பிக்ஷை எடுத்த ஒரு வீடு. இதை வந்து புக்கில் நம்ம சொல்கிறப்போ வினிமா வந்து இதை 2வது வீடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதவே நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இதுக்கடுத்து 3வது வீடு தான். நம்ம வந்து 3வது வீடு போகிறதுக்கு முன்னாடி ராமச்சந்திர தாதா பாட்டேல் வீட்டில் பாபா காலை கழுவிட்டு 3வது வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாயாஜி அப்பா கோட்டை பாட்டேல் வீடு, 4வது வந்து பாய் ஜாமா வீடு. இதுதான் அந்த ஆர்டர். இந்த ஆர்டரில் வந்து நான் இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்க. இப்போ 5வது வீடு. இப்போ இந்த 5வது வீட்டுக்கு பாபா எப்படி போவார்னா, இப்படி போய் தாஜிம் கான் சவுக்குன்னு இப்போ ஒன்று இருக்குங்க, இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கலாம். இந்த தாஜிம் கான் சவுக் வழியாக போய் 5வது வீட்டுக்கு போவார். இந்த 5வது வீடு வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, துவாரகமாய்க்கு ஆப்போசிட்டில் கடைகளாக இருக்கா. இந்த கடைகளில் ஒரு வீடு தான் நந்துராம் மார்வாடியுடைய வீடு, இந்த கடைசி வீடு. இது 5வது வீடு. ஆக்சுவலாக வந்து துவாரகமாய்க்கு ஆப்போசிட்லேயே இந்த வீடு இருக்குது. ஆனால் பாபா என்ன பண்ணுவார்னா, இப்படி ஒரு சுற்றி தாஜிம் கான் சவுக் வழியாக வந்து இந்த வீட்டில் பிக்ஷை வாங்க வருவார். சொல்லுவாங்களே, மூக்கை தொடுறதுக்கு வந்து தலையை சுற்றி மூக்கை தொடுறான்னு சொல்லுவாங்களே, அதுபோல் பாபா வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே தான் இந்த வீடு இருக்குது. ஆனால் இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இந்த வீட்டுக்கே வருவார். ஸோ இது பாபா பிக்ஷை எடுத்த 5வது வீடு. இப்போ இந்த வீட்டில் இருந்த இவங்க வம்சாவளிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணி ஒரு கடை பில்டிங் கட்டிட்டாங்க. ஆனால் இந்த வீட்டு மேலே வந்து கடைக்கு பக்கத்தில் ஒரு போர்டு இருக்குல்ல, திஸ் இஸ் நந்தாராம் ஹவுஸ் வேர் பாபா யூஸ் டு டேக் பிக்ஷா அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் நந்துராம் மார்வாடி. இந்த நந்துராம் மார்வாடி இவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்துராம் சன்க்லேச்சான்னு சொல்லுவாங்க. பாபா தான் இவரை வந்து நந்துராம் மார்வாடின்னு கூப்பிடுவார். அதனால எல்லா பாபா பக்தர்களும் இவரை நந்துராம் மார்வாடின்னு சொல்லுவாங்க. இவரை சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தர் வந்து பிரம்ம ஞானம் கேட்டு வருவார். பிரம்ம ஞானம் கேட்டு வர்ற பக்தர் வந்து பார்த்திங்கன்னா பாபா என்ன செய்வார்னா, சேஞ்ச் கேட்பார், அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் பாபா ஒரு சின்ன பையனை 5 ரூபாய்க்கு 5 ரூபாய் சேஞ்ச் வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். அந்த சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நந்துராம் மார்வாடி வீட்டுக்கு போவார். அந்த நந்துராம் மார்வாடி தான் இவர், இந்த வீடு தான் அது. இந்த நந்துராம் மார்வாடி வந்து பார்த்திங்கன்னா இவரும் ராஜஸ்தான்லேருந்து மைக்ரேட் ஆனவர். இவர் ஒரு ஸ்ட்ராங் பாபா டிவோட்டி. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளேக் வந்து ஒரு பயங்கரமான கொடிய நோய். அந்த பிளேக்னால நிறைய பேர் வந்து ஷீரடி கிராமத்தை விட்டு வேற ஊருக்கு போகிறாங்க. அப்போது நந்துராம் மார்வாடி என்ன பண்ணுறாருன்னா, அவரும் ஷீரடி கிராமத்தை விட்டு கிளம்பும்போது பாபா என்ன பண்ணுறாருன்னா, அரே நந்துராம், நீ என்னை நம்பினது அவ்வளவுதானா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார். அதே போல் பாபா அக்டோபர் 15, 1918 மகா சமாதி அடைவார். ஆனால் நந்துராம் மார்வாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து தான் அவர் வந்து பாபாவுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அவருடைய உயிர் பிரியும். ஸோ பாபா வந்து அவரை வந்து நல்லா பார்த்துக்கிட்டார். அவர் பாபாவுடைய
பேச்சை கேட்டதுனால தான் இன்னைக்கு அவங்களுடைய குடும்பம் வந்து இங்கே இருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமான இடம் தான் இப்போ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமாதி மந்திர் இருக்கும். இந்த சமாதி மந்திரில் வந்து பாபாவுடைய சமாதி மந்திரில் நந்தி இருக்கும். நந்தியிலிருந்து முக தர்ஷனம் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து நந்துராம் மார்வாடியோடைய இடம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஷீரடி சன்ஸ்தானுக்கு எழுதி கொடுக்குறாங்க. பிற்காலத்தில் நிறைய பாபா பக்தர்களுக்கு இந்த இடம் உதவும் சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்களை கௌரவப்படுத்துறதுக்காக பாபாவுடைய சமாதி மந்திருக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அங்கே வந்து டோர் இருக்கும். அந்த டோரில் வலது பக்கம் டோரில் வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் வந்து ஒரு கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டில் நந்துராம் மார்வாடி வந்து கொடுத்த இந்த இடத்த பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த நந்துராம் மார்வாடி எப்படி கொடுத்துருப்பாருன்னா இந்த இடத்த வந்து அவருடைய பேரில் கொடுத்துருக்க மாட்டார். அவர் வந்து அண்ணா சின்சினக்கர் அவருடைய பேரில் கொடுத்துருப்பாரு. ஏன்னா தான் செய்கிற விஷயம் வந்து யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் தாமு அண்ணா சின்சினக்கர் பாபரே அவரை கூப்பிட்டு இந்த இடத்த நீ வாங்கிக்கோ, நீ வாங்கி இந்த ஷீரடி சன்ஸ்தான் கிட்ட கொடுத்துருன்னு சொல்லுவார். அதே போல் அண்ணா சின்சினக்கர் இந்த இடத்த வாங்கி ஷீரடி சன்ஸ்தான் கிட்ட கொடுப்பாரு. ஷீரடி சன்ஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை கௌரவப்படுத்துறதுக்காக இங்கே ஒரு கல்வெட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அப்படி பாபா பக்தர்களுக்காக இவங்க குடும்பம் தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த இடம் எவ்வளவு உதவிகரமாக இருக்குன்னா நிறைய பேர் ஆரத்திக்கு வர்றப்போ இந்த இடத்துல உட்காந்து ஆரத்தி பார்க்குறோம். தர்ஷன் வந்து பண்ணுறப்போ இங்கே நின்று தர்ஷனம் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது பார்க்க முடியலைன்னா முக தர்ஷனம் சொல்லி பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னைக்கு நந்துராம் மார்வாடி அவருடைய நண்பர் அண்ணா சின்சினக்கர்கிட்ட கொடுத்து இந்த இடத்த விற்றுருக்காரு. இந்த இடத்த சன்ஸ்தான் கிட்ட கொடுத்துட்டாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். தான் செய்கிறது வந்து இந்த கைக்கு வலது கைக்கு செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு பாபா பக்தர்களும் தே ஆர் வெரி 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 டவுன் டு எர்த். ரொம்ப அப்படி உண்மையாக இருந்தாங்க பாபா கிட்ட. இவருடைய மனைவி நந்துராம் இருக்கார் பார்த்தீங்களா. நந்துராமோடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியாக கேட்க முடியாது, சரியாக கேட்காது. அவங்களுக்கு வந்து கேட்காது, செவி ப்ராப்ளம். அப்போது பாபா வந்து நிறைய முறை கூப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பேச்சும் அவங்களுக்கு வந்து சரியாக வராது. காது கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்கும், பேச்சும் வராது. ஸோ அவர் வந்து பாபா வந்து உணவுக்காக இவங்க வீட்டுக்கு வந்து நிற்பார். ஓ போபாலி பிக்ஷாதே, ஓ போப்படி பாய் பிக்ஷாதேன்னு கத்துவார். அவங்க வந்து நிறைய நேரம் வந்து ரொம்ப லேட்டாக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கேட்காது, அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க வர்றப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து அப்படியே திட்டுவார், பயங்கரமாக திட்டுவார். ஆனால் அது எல்லாமே வந்து ஆசீர்வாதங்கள்ன்றதை வந்து அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவாங்க. காலங்காத்தால் ஒருத்தவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று திட்டினா உங்களை திட்டினா எப்படி இருக்கும். ஆனால் அவங்க வந்து முழு ஆசீர்வாதம், பாபாவுடைய ஆசீர்வாதம் எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக போவாங்க. இவங்களுக்கு வந்து குழந்தைங்க கிடையாது. அப்போது நந்துராம் மார்வாடியுடைய அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா பாபா கிட்ட வந்து பிளஸ் பண்ணுங்க, என்னுடைய மருமகளை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அதே போல் சேம் சாய் சச்சரிதத்தில் தாமு அண்ணா ராஷ்னேவுக்கு வந்து எப்படி 3 மாம்பழம் கொடுத்தாரு, அதுபோல் பாபா வந்து பார்த்திங்கன்னா இந்த நந்துராம் மார்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவிக்கு வந்து 3 மாம்பழம் கொடுக்குறாரு. அந்த 3 மாம்பழத்தினால 3 குழந்தைங்கள் பிறக்கிறாங்க. அந்த 3 குழந்தைங்களுடைய கடை தான் துவாரகாமாய்க்கு ஆப்போசிட்டில் முதல் கடை, செகண்ட் கடை, அதுக்கடுத்து இந்த கடை. இது எல்லாமே வந்து அந்த 3 மாம்பழத்தினால பிறந்த 3 குழந்தைங்க. அவங்களுடைய வம்சாவளிகள் இப்போ இந்த இடத்த பார்த்துக்கிறாங்க. ஸோ இது பாபா பிக்ஷை எடுத்த 5வது வீடு. ஸோ ஃபஸ்ட்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா சக்காராம் சில்கே, 2வது வீடு வாமன் ராவ் கோன்கர், 3வது வீடு வந்து பாயாஜி அப்பா கோட்டை பாட்டேல், 4வது வந்து பாய்ஜாமா வீடு, 5வது வந்து நந்துராம் மார்வாடி வீடு. இந்த 5 வீடு தான் பாபா
பாபா பிக்ஷை எடுத்த வீடு. ஸோ இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் பாபாவுக்கு பிக்ஷை கொடுக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் பக்தர்கள் நினச்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 5 வீடுகளில் ஏதாச்சும் ஒரு வீட்டில் போய் நின்றுக்கிடுவாங்க. பாபா பிக்ஷை வாங்க வர்றப்போ அவங்க அந்த 5 வீட்டில் ஏதாச்சும் ஒரு வீட்டில் நின்று பிக்ஷா கொடுப்பாங்க. நீங்கள் சாய் சச்சரிதத்தில் படிச்சிங்கன்னா பாபா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வரமாட்டார். பாபா 2 தடவை, 4 தடவை, 6 தடவைன்னு வந்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா இப்போ வந்து தாஸ்கனு மகாராஜ் இருக்கார். தாஸ்கனு மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஷீரடியை சேர்ந்தவர் கிடையாது. அவர் பக்கத்தில் இருந்து வர்றப்போ அவர் ஒரு உணவு பாபாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ பழங்கள் வாங்கிட்டு வரார், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரார். பண்டரிபுரத்தில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வராரு. அப்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் பாபா காலையில் பிக்ஷை வாங்க வர்றப்போ இந்த பழங்கள்லாம் பாபாவுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வராரு. ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுது. அப்போ அவர் ரொம்ப வருத்தத்தோடு வராரு. ஆனால் பாபா ஏற்கனவே காலையிலேயே ஒரு பிக்ஷா முடிச்சிட்டார், ஒரு பிக்ஷை வாங்கிட்டு போயிட்டார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் தாஸ்கனு மகாராஜ் வந்துடுறாரு ஏதோ ஒரு வீட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நம்மளுடைய பாய்ஜாமா வீட்டில் போய் நிற்கிறாரு. பாபா வந்துட்டாரான்னு போய் கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க தாஸ்கனு மகாராஜ்கிட்ட, பாபா இப்போ தான் உணவு வாங்கிட்டு போயிட்டாரே, அவர் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப வருத்தத்தோடு அப்படி கிளம்புறப்போ திரும்ப பாபா வந்து ஓ போபாலி பிக்ஷாதே, ஓ போபாலி பிக்ஷாதேன்னு கத்திக்கிட்டு வராரு. அப்போது அவர் சந்தோஷமாக ஆனந்த கண்ணீரோடு அந்த பழங்களை கொடுக்குறாரு. பாபா வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஒரு நாளைக்கு 2 தடவை, 4 தடவை, 6 தடவைன்னு பிக்ஷை எடுக்க வர்றாருன்னா, தன்னுடைய பக்தர்கள் அவன் வீட்டில் இருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வருவான். அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும், அவனும் பிக்ஷை கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த பக்தனுடைய மனசு சந்தோஷப்படுறதுக்காக பாபா வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 வீட்டில் வந்து பிக்ஷை எடுக்க திரும்ப திரும்ப வருவார். ஏன்னா பாபா இந்த 5 வீட்டை தவிர்த்து எந்த வீட்லையும் பிக்ஷை எடுக்கலை 60 வருஷமாக. ஸோ நமக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் இந்த 5 வீட்டில் ஏதாச்சும் ஒரு வீட்டில் நின்று நம்ம கொடுக்கலாம். 12 மணிக்கு மேலே ஆரத்திக்கு அப்புறம் பாபாவுக்கு வந்து நிறைய வீடுகள்லேருந்து பிரசாதங்கள் கொடுப்பாங்கள்ல, அது எல்லாமே துவாரகமாயில் கோலம்பாவில் கலந்து அவர் வந்து கொடுப்பார், பக்தர்களுக்கு கொடுப்பார். இது எல்லாமே 12 மணிக்கு முன்னாடி பிக்ஷை எடுக்கிற டைம். இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாபா இப்படி தான் பண்ணுவார். ஸோ இதுதான் பாபா பிக்ஷை எடுக்கிற 5 வீடு. இந்த 5 வீடை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், பஞ்சபூதங்களுக்கு எடுத்துக்காட்டு. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5க்கும் எடுத்துக்காட்டாகவும் நம்ம சொல்லலாம். இந்த பாபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்ஷாவால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது மூலமாக அவர் வந்து இந்த பிக்ஷை எடுக்கிறதுனால என்ன சொல்ல வர்றாருன்னா, பாபா தினமும் இந்த 5 வீட்டில் போய் ஒரு அதிதியாக போய் நிற்கிறார், ஒரு விருந்தாளியாக போய் நிற்கிறார். நம்மளுடைய இந்திய திருநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளியை வந்து நம்ம நல்லா உபசரித்து அவங்கள பார்த்துக்கிறணும். ஸோ பாபா ஒவ்வொரு நாளும் இந்த வீடுகளெல்லாம் ஒரு அதிதியாக வந்து நிற்கிறாரு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி யார் வந்து உணவு கேட்டாலும், யார் வந்தாலும் அவங்கள சந்தோஷமாக மனம் நோகாமல் அவங்கள மனம் குளிர்ற மாதிரி நம்ம வரவேற்று அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அதை பாபா சொல்கிறார். 2வது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து உணவு வாங்கினதுக்கு பிறகு அந்த வீட்டில் சேர்ந்தவங்க வந்து அந்த உணவை என்ன செய்வாங்கன்னா, பாபாவுக்கு ஒரு பாத்திரத்தில் உணவை கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தை திரும்ப வீட்டில் கொண்டு போகிறப்போ அந்த பாத்திரத்தில் இருக்கிற சாப்பாடோ ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருக்கை இருந்தாலும் அதை வந்து அவங்க மொத்த குடும்பத்துக்கு வச்சுருக்க சாப்பாட்டில் கலந்து பாபாவை வந்து நினச்சிக்கிட்டு உணவை சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை படைச்ச அந்த தெய்வத்துக்கும் அந்த குருவுக்கும், நம்மளுடைய குருவுக்கும் நினைக்காம நம்ம உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களை நினச்சிக்கிறணும். நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு காக்கையாக அவங்க வருவாங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் பாபா வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த பிக்ஷாவுக்கு போடுறப்போ வாயில்லாத ஜீவராசிகளான எறும்புகள், ஈ, குருவி, பறவைகள் எல்லாருக்கும் உணவு கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு நாளைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து
தேடி போய் ஒருத்தவங்களுக்கு உணவு கொடுக்கணும் இல்லை, நமக்கு என்ன இருக்கோ, நம்ம கையில் ஒரு கற்கண்டு இருந்தால் கூட அதை எறும்புகளுக்கு போடணும், பறவைகளுக்கு போடணும், வாயில்லாத ஜீவராசியான அந்த பைரவர்கள் எல்லாருக்குமே நம்மளால் முடிஞ்சது இந்த சமூகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் எல்லாருமே இங்கே ஒன்றிணைந்து வாழணும். அப்போது எல்லாருக்கும் உணவை சரிபங்காக பகிர்ந்து கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வாயில்லாத ஜீவராசிகளுக்கு தினம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஹிந்து தர்மப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் 3 பாகத்தை பிரித்து வைக்கணும். ஒன்று சித்திரகுப்தருக்கு, ஒன்று யம தர்மராஜருக்கு, ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் முன்னோர்களுக்குன்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் அதெல்லாம் மறந்துட்டோம். நிறைய பேர் நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் திதி தர்ப்பணம்லாம் பண்ணிட்டு அடுத்து பண்ணாமல் விட்டுருவாங்க. ஆனால் அது எல்லாமே பண்ணணுன்றதை பாபா இந்த பிக்ஷா வாக்கில் அவர் காட்டுறாரு. ஏன்னா பித்ரு யக்ஞா, பூத யக்ஞா இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அது போல் அவர் பண்ணுறாரு. அவர் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா இடது பக்கம் இருந்து ஆரம்பிப்பார். பாபா பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் தான் ஆரம்பிக்கிறார். எப்படின்னா துவாரகமாயிலேருந்து வெளியே லெஃப்ட் டைரக்ஷனில் தான் அவர் ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலாக ரைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதை தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். பாபா பார்த்திங்கன்னா நம்மளுடைய நந்துராம் மறுபடி வீட்டு வழியாகவே ஆரம்பிக்கலாம். ஆனால் பாபா பார்த்திங்கன்னா துவாரகமாய் விட்டு வெளியே வந்தோடனே லெஃப்ட் இடது பக்கம் இருந்து தான் ஆரம்பித்து போவார். ஸோ நம்ம எந்த ஒரு பித்ருக்களுக்கு பண்ணுறப்போ நம்மளுடைய அந்த பூநூல் பார்த்திங்கன்னா மாற்றி போட சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாபா சூட்சகமாக அது சொல்லுவாங்கள்ல, சூட்சகமாக அவர் நமக்கு கொடுத்துட்டு போனது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தத்த ட்ரெடிஷனில் பார்த்திங்கன்னா மதுக்கரின்னு சொல்லுவாங்க. மதுக்கரினா என்னென்னா, தத்தாத்திரேயர்கள் 7 வீட்டில் போய் உணவு சாப்பிடுவாங்க. ஒரு தேனி பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பூவிலேருந்து தேனை எடுத்து போகுதோ அதுபோல் அவங்க 7 வீட்டில் போய் உணவு எடுப்பாங்க. அப்படி பாபா பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயருடைய 5வது அவதாரமான பாபா பார்த்திங்கன்னா 5 வீட்டில் போய் பிக்ஷை எடுப்பார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வினிமா அவங்க கண்டுபிடிச்சது, அவங்களுடைய உழைப்பு. கிட்டத்தட்ட 20 வருஷம் பார்த்திங்கன்னா வினிமா கிட்ட வர்ற நிறைய பக்தர்களை ஷீரடி வாக்கு கூட்டு போய் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய இருக்குது, இது எல்லாமே சொல்லுவாங்க. இது எல்லாமே அவங்களுடைய கடின உழைப்பு. ஒவ்வொரு வீட்டையும் கண்டுபிடிச்சது, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற நம்பர்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்தது வினிமா. அவங்க கூட நான் எவ்வளவோ தடவை நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவங்க அவ்வளோ இன்ச் பை இன்ச் இதெல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதை அப்படியே நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷீரடிக்கு சமூக வலைதளங்கள் ரொம்ப பிரபலமானதுனால நிறைய பேர் இந்த இடங்கள்லாம் காட்டுறாங்க. நிறைய பேர் வீடியோவில் சொல்கிறாங்க, இந்த நம்பர் பாருங்கள், இதை பாருங்கள், அதை பாருங்கன்னு. ஆனால் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது என்னென்னா, சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எதில் இருந்து எடுத்தீங்க, ப்ரூஃப், சோர்ஸ் அதை சொல்லுங்கள். அந்த சோர்ஸ் இன்னார் புக்கில் இருந்து எடுத்தேன், இன்னார் சொன்னாங்க, அதை சொல்லுங்கள். அதுதான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த உழைச்ச அந்த நபருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். ஸோ எனக்கு இவ்வளோ விஷயத்தையும் கற்றுக் கொடுத்த என் அன்பு பாபாவுக்கும் என்னுடைய அன்பு வினியம்மாவுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிக்ஷாவாக்கு நிறைய விஷயங்களை ஷார்ட் அவுட் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அதை நான் சொன்னேன்னா கிட்டத்தட்ட இன்னும் பெருசாகிடும். இது 2 hours ஆயிரும் இந்த வீடியோ. அதனால தான் இப்போயே 1 hour கிட்ட ஆயிடுச்சு. நிறைய விஷயங்களை ஷார்ட் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்தோங்க. யார் வேணாலும் ஷீரடி வாங்க. ஷீரடி வந்தீங்கன்னா நாங்கள் ஷீரடி வாக் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி 3ஆக பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நிறைய விஷயங்களை கூப்பிட்டு போய் காட்டுவோம். இது எல்லாமே வினியமாக எங்களுக்கு கொடுத்துட்டு போனது. இதை தான் இந்த ஆவோசாய் பிஜிலி டீம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக செய்கிற ஒரு விஷயம் ஷீரடியில். ஸோ எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதை உங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்குறோம். இதை நீங்கள் எங்களுக்கு எப்படி தட்சணை கொடுக்கணும்னா, நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு 10 பேத்துக்கு முடிஞ்சால் ஒரு 5 பேத்துக்கு சொல்லுங்கள். இது மாதிரி அந்த 5 பேர் இன்னும் ஒரு 4 பேர் 3 பேர் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நிறைய பேத்துக்கு பாபாவுடைய கீர்த்தி புகழ்
போய் சேரும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்படி உங்ககிட்ட தட்சணை வாங்கிக்கிறேன். நீங்கள் கொடுக்குற தட்சணையை நான் அப்படியே என் வினியம்மாக்கிட்ட கொடுக்குறேன். வினியம்மா அப்படியே பாபாட்ட கொடுப்பாங்க. நம்மளுடைய தட்சணை என்னென்னா, நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நிறைய பேர்த்துக்கு சொல்லணும். எந்த ஒரு பேர் பெருமை புகழ் எதுக்கும் ஆசைப்படாமல் யார் இதை கண்டுபிடிச்சி சொன்னாங்களோ அவங்க பேரை சொல்லி நம்ம சொல்லணும். அதுதான் மரியாதை, அதுதான் நல்லது. ஏன்னா நான் ஏன் இதை பதிவு பண்ணுறேன்னா, நிறைய பேர் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அந்த இடங்களை காட்டுறாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க, ஏன் யார் உங்களுக்கு சொன்னது, இதை நம்ம சொல்லணும்ல. இன்றைக்கி பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜின்றவர் இல்லாட்டினா தென் இந்தியாவிலேயே பாபாவை அவ்வளோவா தெரியாமலேயே போயிருக்கும். அவரை அவ்வளோ தூரம் கொண்டு சேர்த்தவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இல்லாட்டினா தெரியாது. அதுபோல் இந்த விஷயங்கள் எல்லாமே வினிமாவுடைய உழைப்பு. அந்த உழைப்பை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாருக்குமே பாபாவுடைய புகழை அழகாக கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதெய்வ தத்தா.